நான் பண்ண இந்த மிஸ்டேக்கை யாரும் பண்ணிடாதீங்க சரிங்களா. ஸோ வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்னடா ரொம்ப நாள் ஆச்சு, ஆளவே காணோம், எங்கே போனேன், ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் ஒரு 17 நாள் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 18 நாள் ஆச்சு, எங்கே போனேன், என்ன அது என்னன்னே தெரில அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ ஒரு சின்ன பிரேக், ரொம்ப பெரிய பிரேக் ஒன்று எடுத்திருக்கேன். அது என்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து த்ராட்டில் பாடி வந்து ரொம்ப குர் அப்படின்ட்டும்ல, ஸோ அதை இன்னைக்கு சரி பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின ஒரு லாகாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் போட்டுக்கோங்க. ஸோ அது போக நம்ம மைக்கோட ஸ்பான்ஸு வாங்கியாச்சு. ஸோ என்ன பேசுனே தெரில, இங்கே லைட்டாக ஒரு மானியாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? பை. வந்து இப்போ கிளம்பியாச்சு. ஆனால் என்னென்னா, இந்த நம்ம அம்மாங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, நம்ம முக்கியமாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டுருப்போம். நம்ம எப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜுக்கோ ஏதோ ஒரு விஷயம் மாதிரி நம்ம கிளம்பும்போது கரெக்டாக வந்துட்டு அம்மாவுக்கு பால் வாங்கி கொடுப்பா, அம்மாவுக்கு இது வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கி கொடுப்பா, அம்மா வந்து அங்கே இறக்கி கொடுப்பா. நம்ம அவ்வளோ நேரம் சும்மா தான் இருந்திருப்போம். எங்கள் அம்மா என்னை போட்டு இப்படி பண்ணுது. இப்போ தான் நம்ம அங்கே கொண்டு போகலான்னு சொல்லி கிளம்பும்போது அம்மா கடையில் மட்டும் இறக்கி கொடுப்பா அப்படின்றது பல வாட்டி சொல்லிட்டேன். சும்மா இவ்வளோ நேரம் சும்மா படுத்து கிடந்தேங்க வீட்டுக்குள்ளே. இப்போ வந்துக்கிட்டு அம்மாவை இறக்கி விடு, ஆட்டுக்குட்டி இறக்கி விடுன்னு சொல்லி போட்டுட்டு இப்படி பண்ணுறாங்க. ஸோ எத்தனை பேர் அம்மா இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லார் அம்மாவுமே இப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம முக்கியமாக இங்கே கிளம்பும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. என்ன செய்ய, இப்போ போய் அம்மாவை இறக்கி விட்டுட்டு நம்ம அம்மா இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து அம்மாவை திருப்பி கூப்பிட்டு வந்து இங்கே இறக்கி விட்டுட்டு இங்கேருந்து நம்ம திருப்பி அங்கே போகணுங்க. ரொம்ப நாள் ஆச்சு மோட்டோ விலாக் பண்ணியே. இங்கே பாருங்க பின்னாடி இடிக்குது. எங்கள் அம்மா வண்டியை இடிச்சுக்கிட்டாங்க. ஐயோ ஐயோ. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இப்படி மோட்டோ விலாக் பண்ணி இப்படி பேசிக்கிட்டு போய். ஸோ 17 நாள் கேப்பு பா. அது என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ அதில் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. நான் ஃபுல்லாக அதில் என்ன ஆச்சு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜாலியாக இருக்குது உண்மையிலே. நான் இந்த 17 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி டெய்லியும் விலாக் எடுத்து பார்க்கல, இந்த சேனல் எடுத்து பார்க்கல ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இது இந்த வீடியோ போடாமல் இருக்கும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே விலாக் பண்ண போகிறோன்னு நினச்சோடனே ஜாலாக இருக்குது. காலிலேருந்து ஜாலியாக இருக்கேன் நான் பாட்டுக்கு. அது போக ஸ்பான்ஸு வாங்கியாச்சு, ஜாலியாக இருக்கு. நீ அதனால் பிடிக்கவே முடியாது ப்ரோ. அவ்வளோதாங்க, எங்கள் அம்மாவை இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, த்ராட்டில் பாடி இருக்குல்ல, த்ராட்டில் பாடி அதை கழட்டி நம்ம க்ளீன் பண்ணி போட போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி குருட்டு இருந்துச்சுல்ல, ஸோ அந்த பிரச்சனைக்காக தான். இதை வந்து அப்போயே பார்க்கலாம்ல சக்தி, அப்போ ஒரு வாட்டி ஜென்ரல் சர்வீஸ் விட்டு அப்போயே பார்த்துருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அது போக அந்த வீடியோ எங்கடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வீடியோ டெலிட் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, வண்டியை மேகமலைக்கு அப்போ தான் போயிட்டு வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் மேகமலை போனேன். ஆமாம், வேலை பார்த்துட்டு மேகமலை கொண்டு போனேன்னா, ஸோ மேகமலை ஃபுட்டேஜெல்லாம் லேப்பில் சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு சேவ் பண்ண போகும்போது ஸ்டோரேஜ் இடிச்சிச்சு. சரி நம்ம இப்போ இதை டெலீட் பண்ணி வச்சுருவோம். ரீசெண்ட்லி டெலீட்டில் வந்து நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணதுக்கப்புறம் இதை தூக்கி ட்ரைவில் போட்டு வச்சுட்டு நம்ம இதை தூக்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேங்க. சரின்னு நானும் டெலீட் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன், இந்த ஃபுட்டேஜெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி போஸ்ட் போட்டு சரி இப்போ அந்த வீடியோ எடிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எடிட் பண்ண எடுத்தால் ஃபுட்டேஜை காணோம். எனக்கு அப்படியே தூக்கி வாரி அடிச்சிருச்சு. என்னடா நிறையா இருந்துச்சுடா வீடியோ, இப்படி ஆயிடுச்சடா இதில் அப்படின்னு சொல்லி ஒரு மானி ஆயிடுச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுற சொல்கிறீங்க, ஒன்றுமே பண்ணல, துண்டை தலையில் போட்டு நான் பாட்டு உட்காந்துட்டேன். வேறு வழி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஜியோ யூஸ் பண்ணுறவங்களாம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 350க்கு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து கூகுளில் வந்து 2 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக தராங்க. ஸோ நான் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிளான். அது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்களா 250க்கு இந்த 5G, அது அந்த ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா மை ஜியோக்குள்ளே போய் மைஜியோக்குள்ளே போய் நாங்கள் ஆக்டிவ் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று ஆப்ஷன் கட்டும். ஸோ அதை நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வந்து அந்த பிளான் ஆக்டிவேட் ஆகிடும். ப்ளஸ் வந்து ஜெமினி ப்ரோவும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்.
நீங்கள் பனானா யூஸ் பண்ணிக்கலாம், வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், ஏஐ வச்சு ஏதாவது க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் ப்ரொமோஷன், இட்ஸ் மை ஓன் வீடியோ. ஆமாம். இந்த வண்டியில் போகும்போது அந்த விஷயம் இந்த ஷேரி கார்டு வந்து சில வண்டியில் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் உட்கார்றவங்க கொஞ்சம் பார்த்து அந்த ஷேரியாக இருக்கட்டும், ஷாலாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பார்த்து உட்காந்துவாங்க. சில பேர்லாம் சொன்னோம்னா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. அதனால் எத்தனை பேர்ட்டு அடி மூக்கோட வாங்கியிருக்கீங்க தெரியுமா? ஷா அப்படின்ட்டு வேணா அப்படின்ட்டுவாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம சொல்லாமலே இருந்திருக்கலாம்னு தோணும் ஒரு சில நேரம். சரி அவ்வளோதான் அப்படின்ட்டு நானும் விட்டுருவேன். நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன். நிறையா பேர் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சிரிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணாலே போதும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர்லாம், எல்லோரும் கிடையாது, ஒரு சில பேர் நம்ம ஏதோ அவங்கள வந்து இது பண்ணுற மாதிரி நினச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரில அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வா விடா, ஒரு செகண்டு கருப்பாகிடுச்சு இந்த இடமே. அந்த வண்டியில் இந்த புகையை பார்த்தீங்களா, ஃபுல்லாக கருப்பாயிடுச்சுங்க. இந்த த்ராட்டில் பாடி அதெல்லாம் வந்து எவ்ரி ஒரு 10,000 கிலோமீட்டர் இல்லைன்னா 15,000 கிலோமீட்டர் தயவு செஞ்சு மாற்றிருங்க. ஐ மீன் கழட்டி க்ளீன் பண்ண சொல்லிடுங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், நான் கிட்டத்தட்ட 42,618 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டியிருக்கேன். இது வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு 20,000 கிலோமீட்டருக்கும் நான் ஷோரூமில் சொல்லும்போது அது நல்லா தான் தம்பி இருக்குது, அவங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் கம்பல் பண்ணி பண்ண சொல்லுங்கள். இல்லை அதுக்கு மீறி அவங்க பண்ணலைன்னு தெரிஞ்சால் நீங்கள் வெளியே ஏதாவது ஒரு நல்ல மெக்கானிக் ஷாப்போ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மெக்கானிக் ஷாப்போ அவங்கக்கிட்ட சொல்லி தயவு செஞ்சு மாற்றிடுங்க, க்ளீன் பண்ணி போட்டுருங்க. இல்லைனா என்ன மாதிரி பிரச்சனை வரும். எனக்கு இதனால் என்னென்ன பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு மைலேஜ் ட்ராப் ஆச்சு. ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து மைலேஜ் சுத்தமாக கிடைக்கல. 30, 29 பக்கம் தான் அந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. ஸோ இது ஏன் அப்படி கிடைக்குதுன்னா, வண்டி ஆட்டோ ரேஸ் ஆகும், குர்ன்னு ஆர்பிஎம் ஏறும். ஸோ அதனால அது கொஞ்சம் அப்படி இருக்கும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி போடுறது கொஞ்சம் நல்ல விஷயம். அதனால் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. இந்த த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணி போடுறதாட்டும் அதெல்லாம். இல்லைனா என்ன மாதிரி எனக்கு என்னமோ இப்போ கழட்டி பார்த்தா தான் தெரியும் அது போச்சா இல்லை க்ளீன் பண்ணி போட்டாலும் ஓரளவு ஓகேவான்றது எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. நம்ம ஜியா வந்து பெரிய வேலை இது நாள் வரைக்கும் வச்சது கிடையாது. இந்த 42,000 கிலோமீட்டர் வரைக்கும் இது வரைக்கும் நான் ஜியாவுக்கு எதுவுமே மாற்றினது கிடையாது, இன்டீரியரை. ஸோ நம்ம மெயின்டெனன்ஸ் தான். ஐயோ அப்பா எரியுதுக்கா, அப்பா பஸ்ஸை விட்டு ஓடணும்டா முதல்ல. எரியுது கதைன்னு. ஆகா சவுண்டை பாருங்கள், கிருட்டுன்னு இருக்குது, கிருட்டுன்னு இருக்கு. ஸோ நம்ம ஜியா பெருசாக வேலை வச்சதில்லை. எனக்கு இப்போவும் நம்பிக்கை இருக்குது, நம்ம ஜியா வந்து நமக்கு இதை க்ளீன் பண்ணி போகிற அளவுக்கு தான் இருப்பான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது என்ன ஆகும்னா, அந்த பவர் ஆகுதில்ல வண்டி, த்ராட்டில் பாடியிலேருந்து அந்த காற்று வந்து அப்படியே போய் அந்த கார்பன் ஃபுல்லாக அடைச்சிக்கிறோம். டஸ்ட்டு கார்பன்ஸ் அதெல்லாம் அடைச்சிக்கிறனால தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்னு சொன்னாங்க. நான் தேடி பார்த்ததுலேயே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதாவது டீட்டெயில்டாக தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயோ ரொம்ப நாள் ஆச்சுங்க. அப்படியே இந்த ஃபீல் என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு நான் மோட்டோ வ்ளாக் பண்ணியே. எனக்கு மோட்டோ வ்ளாக்னா எவ்வளோ பிடிக்கும்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு மோட்டோ வ்ளாக் பண்ணுறது, இப்படி உங்ககிட்டலாம் பேசிட்டு போகிறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்போ கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாக இல்லைன்றப்போ சரி, உண்மையிலே நான் தனியாக தான் இருந்தேன், ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணேன், லோன்லியாக இருந்தேன். என்னடா இப்படி இருக்குது, நமக்குன்னு யாரும் இல்லை அப்படிலாம் தோணுச்சு. ஆனால் இந்த மோட்டோ வ்ளாக் செட்டப்லாம் போட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு உங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷனோட போகும்போது நமக்குன்னு அவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம ஏன் தனியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்குள்ளே வருது. ஸோ நல்லா இருக்குது இந்த ஃபீல் எனக்கு. இதோ அவ்வளோதான், அன்னைக்கு கடைக்கிட்ட வந்தாச்சு. இந்த காட்டுறேன் வாங்க. அங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காருங்க, நம்ம கூட ட்ராக் போட்டிருப்பார்ல ஒருத்தர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐக்கானில் லிங்க் வரும். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவர் இங்கே தான் இருக்கார், அந்த நிற்கிறாரு. நான்
அவ்வளோதாங்க, நம்ம அண்ணன் கடைக்கு வந்தாச்சு. இனி கொஞ்சம் நேரம் கழித்து நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். அது போக நம்ம ஜியா வந்து ஏன் இப்படி இருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கழுவி வச்சுருந்தேன். நேற்று சூறாவளி காற்றடிச்சிச்சு, மழை பெய்கிற மாதிரி, அதனால் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிட்டா. ஸோ நான் என்ன ஏதுன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி ஜியாவை தூக்கி ஏற்றி நிப்பாட்டியாச்சு. ஸோ இது வந்து நம்ம அண்ணனோட கடை. ஸோ நான் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஒன்று சரிங்க. ஸோ கைஸ், இந்த கடை வந்து எங்கன்னா நம்ம அலர் கோயில் ரோடு இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லொக்கேஷன் சொல்லணும்னா வல்லபாய் வித்யாலயா ஸ்கூலு, அதுபோக அங்கே வந்து இந்தியன் பல்க் இருக்கும். ஸோ அதுக்கிட்ட தாண்டி வந்தீங்கன்னா சபரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். நம்ம அண்ணன் கடை தான். ஸோ இவர் வந்து பஜாஜில் வேலை பார்த்துட்டு இப்போ தனியாக கடை வச்சுருக்காரு. ஸோ பைக்லாம் பக்காவாக சர்வீஸ் பண்ணுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இங்கே வந்து இது பண்ணியிருக்காரு, சர்வீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டு அந்த வீடியோ நான் அதில் ஆட் பண்ணுறேன், அவரோட ஃபீட்பேக் எப்படின்னு இருக்கேன் நான் சொல்லிட்டு. ஸோ மதுரைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வண்டி சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆஃபர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. நான் இன்ஸ்டா பேஜில் நான் வந்து ஆஃபர்ஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கடை பார்க்க குட்டியாக தான் இருக்கும், ஆனால் செம்மையாக இருக்கும், ஒர்க்கிங்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இருங்க, நான் பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இவர் தான் வந்து மெக்கானிக்கு. இப்போ நம்ம வண்டியை வந்து இவர் தான் மெக்கானிக் பண்ண போச்சு, சர்வீஸ் பண்ண போகிறாரு. ஸோ த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணி போடணும், அதுக்கு தான் இவ்வளோ நேரம் அந்த உட்காந்துருக்கேன். ஸோ நான் த்ராட்டில் பாடி கழட்டும் போது நான் உங்களுக்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து மெக்கானிக் வந்து வண்டியை நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. இப்போ வந்து நான் தான் நம்ம ஜியா வந்து கழட்ட போகிறேன். ஒரு பைக்கராக நான் இதை வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பைக்கை நம்ம கழுவுறதும் நம்ம சரி பண்ணுறதும் அது ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ ஜியாவுக்கு வந்து நான் சீட்டு டேங்க் இதை நானே கழட்ட போகிறேன். ஸோ இது எனக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஓரளவு தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள். என்னடா லூஸு மாதிரி பேசுகிறேன், சும்மா வந்துங்க. ஸோ இப்போ நான் வந்து சீட்டையும் டேங்கையும் இப்போ நான் தான் கழட்ட போகிறேன். அண்ணன் டீ கடைக்கு போயிருக்கான். ஸோ டீஸ் கிடக்குறானுங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பித்தம் வந்துருச்சு, தலை சுற்றுது அப்படின்னு சொல்கிறானுங்க. இது நம்மளால திருத்த முடியாது. ஏன்னா நானும் ஒரு டீ குடிக்கிறான். நாங்களாம் வந்து ஒரு டீயை வந்து எப்படின்னா விரும்பி டீ குடிக்கிறவங்க. ஸோ நாங்கள் அப்படி தான் இருப்போம். நிமிஷத்துக்கு ஒரு டீ குடிப்போம், 10 நிமிஷத்துக்கு ஒரு டீ குடிப்போம், திரும்பவும் டீ குடிப்போம், டீயை மட்டும் தான் குடிப்போம். ஸோ நீங்கள் எப்படி டீ குடிக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் போய் இப்போ வண்டி கலெக்டர் வேலையை பார்க்குறேன். நான் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு வரேன். பை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா காயில் இது என்னது பண்ணிக்கலாம் அழுக்கா என்னது தயவு செஞ்சு திரும்ப சொல்கிறேன். இங்கே த்ராட்டில் பாடியை கழுவி போட்டுருங்க, க்ளீன் பண்ணி போட்டுருங்க. ரெண்டும் ஒன்று தான், கழுவுதால செய்கிறேன். பாருங்க சும்மா பாக்கியில் ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. கொஞ்சம் சொல்லுங்க. குர்ரா நான் தான்டா ஓனர். இப்போதான் ஓரியோ தரண்டா தராமடா பார்க்குறேன். மயமாகுதுவா வண்டியில இன்னும் கண்டிச்சு விட்டார் கண்டுக்காம உட்காந்துருக்கேன் பாருங்க. அவ்வளோங்க, ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாதி கம்மி, மிச்சம் 2 பாட்டில் காலியாக போச்சு. இப்போ வந்து மாட்டியாச்சு. ஸோ
இப்போ முதக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளேயும் க்ளீன் பண்ணியாச்சு, இந்த வால்வும் க்ளீன் பண்ணியாச்சு. நிறைய மாற்று தான். நீ மாட்டுப்பா, நீ மாட்டுதான். ஸோ இப்போ இது மாட்டினா இதில் பெனிஃபிட் மெக்கானிக்கண்ணே, இதில் என்னென்ன பெனிஃபிட்டு? ஒன்றும் இல்லை, அப்படிலாம் கிடையாது. மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம த்ராட்டில் பிக்கப்பும் அந்த ஒரு ஹார்ஸ் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக இருந்தால் பொரட்டா, இல்லைனா வரட்டா. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதை க்ளீன் பண்ணி போடுறப்போ என்ன ஆகும்னா, காலைல எடுக்கும்போது அந்த அடைக்கிறது, அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்பிஎம்மில் போய் அடைக்கணும் வண்டி. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. ப்ளஸ் மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காண்டி க்ளீன் பண்ணி போடுறது. த்ராட்டில் பாடியை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுருங்க. ஆக்சுவலி அதுனா 2வது சர்வீஸ்லேயே நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்லது ரொம்ப. ஸோ ஒரு நிமிஷம். ஸோ தயவு செஞ்சு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி மாற்றிருங்க. ஸோ நான் வந்து மொத்தமாக மாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வண்டி வந்து இப்போதைக்கு த்ராட்டில் பாடியை க்ளீன் பண்ணி போட்டால் இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினச்சோம். பட் அங்கே என்னென்னா O2 சென்சார் தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ தான் செக் பண்ணதில் O2 சென்சார் போச்சுன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணேன்னு தெரில. O2 சென்சார் 1000 ரூபா வரும்னு சொல்கிறாங்க. இனி கேட்டிருக்கேன், கேட்டுட்டு மேபி ஒரு 1 to 3 வீக்ஸ் ஆகும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அண்ணன் என்ன சொல்லுது, நீ ஓட்டுறா, மேபி அந்த உள்ள இருக்கிற ரஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வெளியே போயிடுச்சுனாலே உனக்கு அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நம்ம சாரி கடையுமே கழட்டியாச்சு. அது ஏன் கழட்டலைன்னா சைடு ஃபுல்லாக துரு பிடிச்சி ஒரு மாதிரி எப்படி சொல்கிற உடையிற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ அதனால் அதையுமே கழட்டிட்டேங்க. நீ இப்போ ஓட்டி பார்த்து தான் நம்ம என்னென்னு சொல்ல முடியும். ஸோ நான் வண்டி எடுத்துகிட்டு ஓட்டும்போது நான் அப்படியே உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு. பார்ப்போம். நல்லா தான் இருக்குது அந்த பழைய ஃபீல். ஆனால் என்னென்னா த்ராட்டில் பாடி நம்ம க்ளீன் பண்ணி போடும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கும், ப்ளஸ் வந்து பவர் கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ பவர் அது பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம பிரச்சனை என்னென்னா அந்த ஆட்டோ ரேஸ் ஆகிறது தான். ஆனால் இப்போ என்னென்னா அந்த ஆட்டோ ரேஸ் ஆகிறதுனால இது ஃபியூல் அதிகமாக குடிக்கும், மைலேஜ் கம்பல்சரி ட்ராப் ஆகும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். நான் கூட ஜாலியாக இருந்தேங்க அவ்வளோ நேரம். நான் விலாக்லேயே பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு சரியாயிருன்ற ஒரு நம்பிக்கை, ஏன்னா க்ளீன் பண்ணி போட்டாலே. பட் நான் கூட சொல்லிட்டு வந்தேன் வீடியோ, நம்ம ஈஸியாக நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வராதுன்னு. பட் அவன் என்ன பண்ணுவான் பாவத்தை, சாப்பிடாமல் கொள்ளாமல் கிடந்தது தான் மிச்சம். பட் க்ளீன் பண்ணி போட்டது ஒரு நல்ல ப்ளஸ்ஸு தாங்க. இப்போ வந்து சொல்லியிருக்கோம், O2 சென்சார் கிடச்சிருச்சு, இந்த வீக்கில் கிடச்சிருச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து டப்புன்னு வந்து கழட்டி மாட்டிட்டு சென்சாரை மாற்றிட வேண்டியதாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாள் போய் எங்கள் கம்பெனியில் போய் செக் பண்ணணும் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் வெயில் அடித்து கொளுத்துது, இப்போ வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகேங்க, நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு நான் பண்ண இந்த மிஸ்டேக்கை யாரும் பண்ணிடாதீங்க சரிங்களா. கம்பல்சரி 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து த்ராட்டில் பாடியை க்ளீன் பண்ணி போட்டுருங்க. இப்போ 40,000 நான் க்ளீன் பண்ணப்பே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஸ்ட்டாக இருந்தேன். கையெல்லாம் பாருங்கள், நான் ஏதோ மெக்கானிக் வேலை பார்த்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் மாற்றி க்ளீன் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது, இந்த மாதிரி பிரச்சனை வராது மோஸ்ட்லி. இந்த சென்சார் அடியார அளவுக்கு நான் விட்டுருக்கக்கூடாது தான் சொன்னேங்க. அவங்க பார்க்கலை, விட்டுட்டாங்க. என்ன பண்ணுன்னு தெரில, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இதை பற்றியே கவலைப்பட்டுட்டு நினச்சிட்டே இருக்கிற தாண்டி நம்ம அடுத்து என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம். நம்ம டக்குன்னு O2 சென்சார் ரெடி பண்ணுறோம், அடுத்து நம்ம மாற்றுறோம், வண்டியை பக்காவாக எடுத்து கம்பேக் கொடுக்குறோம். கம்பேக்கில் அது வண்டியை மாசாக கொண்டு வரோம், இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். சரி ஓகே கைஸ், பாய், டாட்டா.